அனைவருக்கும் வணக்கம். விரய மாளிகா யோகம். லக்னத்திற்கு 12ஆம் பாவத்தை தான் நம்ம விரயஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த விரயஸ்தானம் முதல் தொடர்ந்து 7ஆம் பாவம்னு சொல்லக்கூடியது 6ஆம் பாவகம். 12ஆம் இடத்திற்கு 7ஆம் பாவமாக வரைக்கும் வர்றது 6ஆம் பாவகம். 12ஆம் வீட்டு முதல் 6ஆம் வீடு வரை உள்ள 7 பாவகத்தில் ராகு கேது நீங்களாக சூரியன் முதல் சனி பகவான் வரை உள்ள 7 கிரகங்களும் தொடர்ச்சியாக அமர்வது. மாறி மாறி அமரலாம், ஆனால் 7 பாவத்திலும் 7 கிரகங்கள் இருக்கணும். இப்படி இருந்தால் இதுக்கு பேர் விரய மாளிகா யோகம் அப்படின்னு சொல்லலாம். இது விரயம்னு சொல்கிறாங்களே, இது அசுப யோகமாக இருக்குமோ அப்படின்னா இல்லை, இது ஒரு சுபயோகம் தான் மூல நூல்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகர்களுக்கு தாராள மனம் இருக்கும், தர்ம குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகர்களுக்கு கௌரவமானவர்களாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் செய்கிற செயல்கள் மூலம் மற்றவர்களுடைய பாராட்ட பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பொருளாதாரம்ன்றது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இவர்களுக்கு தேவைக்கேற்ப இறைவன் அனுகிரகத்தால் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த விரய மாளிகா யோகம் என்பது ஒரு சுபயோகம்னே சொல்லலாம். நன்றி, வணக்கம்.